Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL ஓட 11வது மேட்ச். சோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அந்த ஆப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, TDS சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க வெறும் ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த அமௌண்ட் ஆட் பண்ணாம 0 rupeesல கூட நீங்க ப்ளே பண்ணலாம். தென் 2 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 26 பிப்ரவரி 7:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் வந்து பெங்களூர்ல தான் நடக்க போகுது. ஸோ இந்த பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க as usual தான் 165 அப்படிங்கிறது இங்க ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே வந்துருது. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவ்வளவுதான். வேற ஏன்னா ஃபிளாட் ட்ராக்கா கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ஸஸ் எல்லாமே ஸ்மால் டைமண்ட்ஸஸ். நடந்த மேட்சஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணுது. இந்த நேரத்துல ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்ச் வந்து மும்பை உமன்ஸும் 2 மேட்ச் யூபி உமன்ஸும் வின் பண்ணிருக்காங்க. யூபி உமன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்காங்க. ஹென்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான டீமா மாறிடுச்சு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணிட்டும் இருக்காங்க. மேட்சஸ் லாஸ்ட் 2 மேட்ச் அவங்க வின்னும் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் RCBக்கு அகைன்ஸ்டா சூப்பர் ஓவர்ல வந்து அவங்க வந்து வின் பண்ணாங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசியா வந்து 5 T20ல 177ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இங்க மாறிடுச்சு. ஸோ 70 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 33 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்சியூர் பிரவுன், ஹர்மன்பீட் கவர், அமிலியா கேர், அமன்ஜோத் கவர், சஜனா, கமிலினி, சன்ஸ்ருதி குப்தா, சுமன் இஸ்மாயில், தென் பி சிசோதியா. ஸோ இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் யூபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் தினேஷ் அண்ட் கிரண் நாவ்வேர். ஸோ 2 பேர் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. அதான் தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், ஷெராவட், கிரேஸ் ஹாரிஸ், ஷி ஹென்ரி, குமார் சேத்ரி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், எக்கில் ஸ்டோன், சைமா தாக்கூர் அண்ட் கர்ணதிக் கவுட். ஸோ இது வந்து யூபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஆப்ஷன் பிரிச்சு வச்சிருக்கேன். நம்ம அதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் தினேஷ் அண்ட் கிரண் நாகுவேர் 2 பேர் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடியவங்க கிரண் நாகுவேர். தினேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஆடி தவறான பால் மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடியவங்க. ஸோ கிரண் நாகுவேர் போத் இன்னிங்ஸ்லுமே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறாங்க. ஸோ இந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறப்ப ஏர்லி விக்கெட்ஸ் வந்து அவங்க விழுவுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த ஸ்விங்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நல்லா ரா ஃபேஸ்ல பவுல் பண்றப்போ அவங்க கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல பவுல் பண்ணக்கூடியவங்க சுமன் இஸ்மாயில் இருக்காங்க. இன்சியில நல்ல ஸ்விங்கும் பண்ணுவாங்க, நல்ல வேகத்திலையும் பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ கிரண் நாகுவேர் வந்து மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா அந்த குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் இருக்கு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்றாங்க. தாலியா மெக்ராத் மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றாங்க. கிரேஸ் ஹாரிஸ் மினிமம் 2 ஓவர். இந்த இடத்துல எக்கில் ஸ்டோன் அவங்களோட 4 ஓவர், ஷே ஹென்ரி அவங்களோட 4 ஓவர். இவங்கெல்லாம் அவங்களுக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸா இருக்காங்க. தீப்தி சர்மா 1 down வரது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. 4 ஓவர் பவுல் பண்றதுனால மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துடுறாங்க. தென் தாலியா மெக்ராத் பேட்டிங்ல ரொம்ப ஒரு போர் ஃபார்மை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே பேட்டிங்ல அவங்கள்ட்ட இருந்து ஸ்கோரே வரல. நம்மளும் மேட்ச் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். பட் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. நல்லாவே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி உள்ளவங்க. பட் இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்கள்ட்ட ஒரு புவர் ஃபார்ம் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இந்த முக்கியமான டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா தாலியா மெக்ராத்தோட ஒரு பேட்டிங் எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ தாலியா மெக்ராத் இந்த பர்டிகுலர் மேட்ச்
ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலா அவங்களை பிலீவ் பண்றேன். பேட்டிங்ல மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. தென் பவுலும் 2 ஓவர் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்களுக்கு கிடைக்கும். ஐ திங்க் பேட்டிங் மூலியமாவே அவங்களுக்கு இருந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஷெராவத் ஸோ அவங்க வர டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்ஸ் தான். ஏன்னா எப்போ வேணாலும் அவங்களோட டவுன் கீழேயும் போகும், கொஞ்சம் மேலேயும் கூட வருவதற்கு சான்ஸ் இருக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் சொல்லுறத பொறுத்து தான் ஷெராவட்டோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த டவுனுக்கு வந்தாலும் அந்த 15 to 20 ரன் ஃபேண்டஸ்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு ரொம்ப கம்மி தான். கிரேஸ் ஹாரிஸ் இவங்களும் இந்த சீசன் ஃபுல்லாவே பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸே இல்லைங்க. 2 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே பேட்டிங்ல இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸே இல்லாதது யூபிக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அவங்களும் பேட்டிங்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீமை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் கிரேஸ் ஹாரிஸ் பவுலிங்ல வந்து ஒரு 2 ஓவர் கொடுக்குறாங்க. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் உங்களுக்கு விழுவுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து 20வது ஓவரே அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, 3 விக்கெட் எடுத்தாங்க ஒரே ஓவர்ல. இந்த மாதிரி மேட்சஸ் எப்ப வேணாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்க உருவாக்கிடுவாங்க. தென் பேட்டிங்ல அவங்க வர பொசிஷனுக்கு மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாவே ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் அவங்களை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துரும். அது மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த லாங் ஆஃப்ல மட்டும்தான் அவங்களை நிறுத்துறாங்க, வேற எங்கேயுமே நிறுத்துறது இல்லை. பவர் பிளேவா இருந்துச்சுன்னா மிட் ஆஃப்ல நிறுத்திடுறாங்க, மிட்டான நிறுத்திடுறாங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா லாங் ஆஃப் உடனே தள்ளிடுறாங்க. ஸோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் லாங்லயே நிறுத்தி வைக்கிறாங்க. இட்ஸ் மீன் அவங்கள கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல மட்டும்தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 or 2 கேட்சஸும் அவங்க பிடிச்சி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல அவங்க உள்ள வந்துருவாங்க. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் இந்த 3 பேருக்குமே ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்சியல் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஹை தான். அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு தான் இருக்கு. ஷி ஹென்றி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கடைசி 6 ஓவர் அந்த ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ கடைசி 6 ஓவர்ல வந்து விக்கெட் சுழுற பட்சத்துல ஷெராவட்டை கூட மேல அனுப்ப மாட்டாங்க, உடனே ஹென்ரிய கான்செப்ட் மேல அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து கடைசி 6 ஓவர் 5 ஓவருக்கு வந்து குயிக் ஃபயரா பேட்டை விடுறாங்க. ஒரு 25 ரன்ஸ் வரைக்குமே இந்த குயிக்கா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாங்க. அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் டீமே கூட அவங்களுக்கு பொட்டன்சியல் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இவங்க அவ்வளோதான் பயன்படுத்துறாங்க யூபி அவங்களும் அதுக்கு இந்த மாதிரி பேட்டை பயங்கரமா ஸ்விங் பண்றாங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. தென் பவுலும் வந்து ஃபுல் கோட்டா கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்காக அவங்க பிளே பண்றப்போ 10 மேட்ச் விளையாடுறாங்கன்னா ஏதாவது ஒரு சில மேட்சஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபுல் கோட்டாவே கொடுப்பாங்க. ஒரு 4 ஓவர் T20 அப்படின்னா ஒரு 3 ஓவரோட நிறுத்திடுவாங்க. பேட்டிங்ல ரொம்ப டவுன் ஆர்டர்ல இறக்கி வைப்பாங்க. பட் யூபி வந்து அவங்களுக்கு ஃபுல்லா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. 4 ஓவருமே அவங்களுக்கு போட வைக்கிறாங்க. தென் பேட்டிங்ல இந்த பின்ச் ஹிட்டருக்கான ரோல் அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அதையும் அவங்க சிறப்பாகவே செய்யறாங்க. இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே பேட்டிங்ல அவங்களோட கான்ட்ரிபியூட் பயங்கரமா கொடுக்குறாங்க. பவுண்டரி சிக்ஸர்ஸ்ல தான் ட்ரீட் பண்றாங்க. இந்த மேட்சும் மினிமம் 20 ரன் வந்து குயிக் ஃபயர் நாக் ஆடுவாங்க. 4 ஓவருமே போல் பண்றதுனால ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. அந்த 20 ரன் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றதுனால அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருது. தென் உமா சேத்ரி விக்கெட் கீப்பர். ஆப்போனன்ட் டீம்ல யாஸ்டிகா பாட்டியா இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. ஸோ அவங்க தான் சேஃப். இவங்க பேட்டிங்க்கு வருவாங்களானே ஒரு கொஸ்டின் மாதிரி தான். அவங்க கண்டிப்பா பேட்டிங்க்கு வந்துருவாங்க. தென் பேட்டிங் அவங்க தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அவங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துருவாங்க. எக்கிள்ஸ்டோன் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ இவங்க தான். லேடிஸா ஒரு ஹீரோயின், லாஸ்ட் மேட்சோட ஹீரோயின் இவங்க தான். கடைசி ஓவர்ல 18 ரன் சம்திங் அடிச்சு மேட்சை டிரா பண்ணி திரும்ப சூப்பர் ஓவரும் இவங்களே போட்டு வெறும் 4 ரன்னுக்கு வந்து அவங்கள சுருட்டி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம தான் மேட்ச் அண்ட் மேட்ச் உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்குமே, போத் இன்னிங்ஸ்மே அவங்க இம்பார்ட்டன்ட். இவங்களோட பொட்டன்சியல் லாஸ்ட் சமயங்களை கண்டிப்பா வெளிப்படணும். இவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகங்கிறதுனால, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாம் இவங்களை தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்புல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுவாங்க. போத் இன்னிங்ஸ்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. மினிமம் 1 விக்கெட் அப்படின்னாலுமே பேட்டிங்ல அவங்களோட எபிலிட்டி தெரிஞ்சதுனால உமா சேத்ரிக்கு முன்னாடி அவங்கள ஆட வைப்பாங்க. ஸோ பேட்டிங்ல இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. சைமா தாக்கூர் இருந்து மினிமம் 1 மேக்ஸிமம் 2. கர்நாடிக் கவுட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரை பண்றாங்க. மினிமம் 2ல இருந்து மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்குமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. இப்போ இந்த டீம்ல இருந்து தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ், எக்கிள்ஸ்டோன், ஷி ஹென்றி இந்த 5 பேருமே
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டன்ஷியல் அவங்களுக்கு அதிகம், ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. இந்த 5 பேருமே வந்து பவுலும் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ எக்கிள்ஸ்டோன் 4, ஹென்ரி 4, தீப்தி சர்மா 4, தாலியா மெக்ராத் 2, கிரேஸ் ஹாரிஸ் 2. மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர்ல கர்நாடிக் கவுட் இருந்து ஒரு 3 ஓவரும், ஷைமா தாக்கூர் அவர்கிட்ட இருந்து ஒரு மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர், இந்த ஒரு கான்செப்ட் தாங்க இருக்கும். இதுல பேட்டிங் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் இருக்கிறதுனால கிரேஸ் ஹாரிஸ், தாலியா மெக்ராத், தீப்தி சர்மா, ஹென்ரி அண்ட் எக்கிள்ஸ்டோன் இந்த 5 பேருமே இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க இந்த 5 பேருமே. கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க யாராவது மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா கர்நாடிக் கவுட வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. யூபிக்கு வந்து நீங்க ஃபேவரா போறீங்கன்னா கர்நாடிக் கவுடுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துக்கோங்க. தென் கிரண் நாக்வேர் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ்மாயில் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்ல நம்ம எப்பவுமே இந்த 5 பேர்த்த பிரிச்சு இந்த 5 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஈஸியா பிரிச்சிருவோம். இப்ப டாப் 6 பேருமே வந்துடுறாங்க. ஸோ டாப் 6 பேருமே இம்பார்ட்டன்ட் உங்களோட டீம்ஸ்க்கு. ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட், அப்போ பேட்டிங் செகண்ட்னா மீதி இருக்கக்கூடிய 5 பேரும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துருச்சு. ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது தான் அடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். பட் அதுக்கு ஒரு கேட்ச் இன்சியலாவே ஒரு கேட்ச் அவங்களுக்கு டிராப் ஆச்சு. ஸோ மேட்ச் பார்த்துருந்தவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஏர்லியரா அவங்க கொஞ்சம் விக்கெட்டை விட்டுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ கடைசி 6 ஓவர் 8 ஓவர்ல அவங்க வந்து மினிமம் 25 to 30 ரன் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ரன்ஸை வந்து அவங்க அடிச்சிடுறாங்க. சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க கொஞ்சம் 10ல் 1 மேட்ச் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடுறாங்க. மீதி மேட்சஸ்ல அவங்க ஏர்லியரா விக்கெட்டை விட்டுறாங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹர்மன்பிரீத் கவுர். மீதி இருக்கக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னு வச்சுக்கோமே. அமிலியா கேர் மஸ்ட் ட்ரை, நட்சிவர் மஸ்ட் ட்ரை, ஹைலி மச்சூஸ் மஸ்ட் ட்ரை, யாஸ்டிகா பாட்டியா மஸ்ட் ட்ரை, தென் அமன்ஜித் கவுர் இப்ப ஆட் ஆயிட்டாங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. என்ன காரணம்? அந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்க நட்சிவர் கிரவுண்ட் கூட பவுல் பண்றாங்க. ஏன்னா சுமன் இஸ்மாயிலுக்கு வந்து இப்ப அமன்ஜித் கவுர் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்ததுனால சுமன் இஸ்மாயில டெத் ஓவர் வரைக்கும் கொண்டு போறது இல்ல. முதல் 7ல இருந்து 8 ஓவருக்குள்ளேயே அவங்களோட 4 ஓவர் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இவங்களோட வேலை ஆப்பனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணிட்டு நீங்க அழகா போய் ஃபீல்டிங் பண்ண போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதையும் அவங்க சிறப்பா பண்றாங்க. இவங்க வெறும் 1 விக்கெட் தாங்க எடுக்கிறாங்க. ஆனா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க. எப்படின்னா அந்த லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இந்த இவங்களை மட்டும் தான் மாத்தி நிக்க வைக்கிறாங்க. அதாவது லாங் ஃபீல்ட்ல மட்டும் தான் அவங்களை நிக்க வைக்கிறாங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடுறாங்க. ரன் அவுட்ல அவங்களோட ஈடுபாட்ஸ் இருக்கு. அந்த 1 விக்கெட் அந்த முதல் 8 ஓவர்லயே அவங்க 4 ஓவரை முடிச்சாலுமே அந்த 1 விக்கெட் எடுத்துட்டாலும் அது பயங்கர எக்கனாமிக்கலா பவுல் பண்றாங்க. எல்பிடபிள்யூ முறையில பவுல்டுங்கிற முறையில் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு டே பை டே. அவங்க வந்து பொட்டன்சியலும் அதிகமா இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்துறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 6 பிளேயர் இவங்களோட சேர்த்து 7 பிளேயர். இந்த 7 பிளேயர் காம்பினேஷன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அமன்ஜித் கவுர் அவங்களுக்கான வேல்யூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா செகண்டா போல் பண்ணும்போது இந்த சன்ஸ்கிருதி குப்தா இவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மேட்ச் அந்த சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒரே ஓவர் போல் பண்ணாங்க. எக்கனாமிக்ல 4 இருந்து 5 ரன் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அதே மாதிரி தான் அமன்ஜித் கவுருக்கும் அதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தாங்க, ஒரு மாதிரி நல்லா போட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அமைய போகுதுன்னா சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ணும்போது மினிமம் 1 ஓவர் இல்லைன்னா 2 ஓவர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்க சான்சஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்க போகுது. செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேயர் வரைக்குமே எல்லாரும் பிக் பண்ணி இருக்கக்கூடிய அதே பிளேயரை பிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும் உமன்ஸ்ல. தென் அவங்க எல்லாம் ஃபேண்டசி வெளியே வந்துடும். 2 பேரை மட்டும் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்கே ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்கிறதே அதுலயும் 0.1-2 தான் வின் பண்ணுவோம். அந்த மாதிரி காம்பினேஷன் தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு நீங்க இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அஸ் யூசுவல் டெத் ஓவர் அப்படிங்கிறப்போ அந்த 18-20 அந்த ஓவர் இவங்க தான் பவுல் பண்ண போறாங்கிறப்போ 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா செகண்டா பவுல் பண்ணும்போது அமன்ஜித் கவுருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் டு 2 ஓவர் கொடுத்துருவாங்க. அதை முன்னாடியே கூட கொடுத்துட்டு சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மேபி அவங்க ஒரு டிஃபரன்ஸில ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் அதுக்கான ஒரு விதையை போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபேண்டசி வேல்யூ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா
அமர்ஜித் கவரை கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% வரைக்கும் யூசர்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க இன்னும் அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான், ஓகே. செகண்டா போல் பண்றப்போ அந்த 45-50% யூசர்ஸ் அவங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கப்போ அந்த இடத்துல நம்ம இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டிஃபரன்ஷியலாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். அமிலியா கேர், நட் சிவர் ப்ரௌன், ஹைலி மேத்யூஸ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு ஆயிடுறாங்க. யாஸ்டிகா பாட்டியா ஆப்போனன்ட் டீமோட விக்கெட் கீப்பர், டவுன் த ஆர்டர் ரொம்ப கீழே இருக்கிறதுனால யாஸ்டிகா பாட்டியா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஹெட் வெட்ராக் ரொம்பவே நல்லா இருக்குங்க யாஸ்டிகா பாட்டியாவுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க செகண்டா பேட் பண்றப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஸ்மாயில் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அமர்ஜித் கவரும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஹர்மன்பிரீத் கவுரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஷியல நீங்க உங்களோட டீம்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் டீம்ல யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன், அமிலியா கேர் 4 பேரும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்ல. ஹென்ரி, கிரேஸ் ஹாரிஸ், தாலியா மெக்ராத், தீப்தி சர்மா இந்த 4 பேரும் யூபியில. ஸோ ஆல்ரெடி இதுலயே நமக்கு 8 பேர் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு டீம் மேக் பண்றதுக்கு 8 பிளேயர் வரைக்கும் வந்துடுறாங்க. இதுல வந்து பேட்டிங்ல இருக்கக்கூடிய கிரேஸ் ஹாரிஸ் வந்துடுறாங்க. யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் ஒரு டீமே கிட்டத்தட்ட உருவாக்கியாச்சு. இது ஒரு 3 பேர் காம்பினேஷன்ஸ்க்கு தான் நம்ம ஆப்ஷன்ஸை வந்து எடுக்க போறோம். இதுல லோ பர்சன்டேஜ்ல அமர்ஜித் கவுர், கர்னேத்தி கவுட், அதுதான் தாலியா மெக்ராத் வெறும் 30% தாங்க இருக்காங்க. இந்த மேட்ச் நான் பர்சனலி அவங்க மேல பிலீவ் பண்றேன். பேட்டிங்ல 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. 2 ஓவர் போல் பண்ற போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்கள ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி கொடுத்துருவாங்க. கர்னேத்தி கவுட் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாங்க, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அமர்ஜித் கவுர் ஃபர்ஸ்ட் போல்னா மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்குமே அவங்க எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் இந்த 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ உங்க டீம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. செகண்டா அவங்க பேட் பண்றத கம்பேர் பண்றப்போ ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்களோட டீம்ஸ்க்கு. விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிட்ட இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் எல்லாம் இருக்கும் செகண்டா போல் பண்றப்போ. பேட்டிங்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஆடிடுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ். ஏன்னா 4 ஓவர் இவங்க 4 ஓவர் போல் பண்றாங்க, இவங்க 2 ஓவர் போல் பண்றாங்க. இவங்க வந்து அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் வந்து ஒரு பேட்டிங்ல 15 to 20 ரன் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் தான். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காங்க உங்களோட டீம்ஸ்க்கு. கிரண் நாகுவேர் அண்ட் தாலியா மெக்ராத் இவங்க 2 பேரும் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ, ஸோ பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டு தென் பேட்டிங்ல வந்து ஆடுறப்போ இவங்களோட வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிரண் நாகுவேர் யூஸ்வலாவே பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் நல்லாவே இருக்கு T20ஸ்ல. தென் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன், அமிலியா கேர் அண்ட் சுமன் இஸ்மாயில் இந்த 4 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் இதுல யாஸ்டிகா பாட்டியா வேற வழியே இல்லை, விக்கெட் கீப்பர் ஒருத்தர் பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாஸ்டிகா பாட்டியா இந்த மேட்சுக்கு நம்ம போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு அவங்க ஆட் ஆயிடுறாங்க. தீப்தி சர்மா, சோஃபி எக்கில்ஸ்டன் இந்த 2 பேரும் யூபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஒரு ஆப்ஷன் எக்கில்ஸ்டன், ஹென்ரி, தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ், ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன், அமிலியா கேர் அண்ட் சுமன் இஸ்மாயில் இந்த 8 பேரும். தென் அடுத்ததான் யாஸ்டிகா பாட்டியா. ஸோ இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்துடுறாங்க. மேஜர் கூடிய இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் நம்ம பிளேயர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அமர்ஜித் கவுருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து தாலியா மெக்ராத் அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம்னாவே ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம் வந்துருது. இந்த காம்பினேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களோட ஸ்மால் லீக்ஸை நீங்க வின் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களோட வின்னிங்ஸை வந்து தீர்மானிக்கும். ஸோ ஹைலி மேத்யூஸ் பவுலிங்ல மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் பேட்டிங்ல இன்னும் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டே வரல. பேட்டிங்ல இருந்து ஒரு ஹை ஸ்கோர் 30+ ரன்ஸ் கூட வராம இருக்கிறது அவங்களுக்கு மைனஸ். பட் ஸ்மால் லீக்ஸ்ல வேற வழியே இல்லை. ஸோ நட் சிவர் ப்ரௌன் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல தான் உங்களோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன். ஜஸ்ட் வேற லைக் சின்னதா மாத்திரமா இருந்துச்சுன்னா கேப்டன் வந்து ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. கிட்டத்தட்ட 95% நட் சிவர் ப்ரௌன் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், இல்ல ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட் சிவர் ப்ரௌன் வைஸ் கேப்டன் இப்படி தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் சேஃபான டீமுக்கு வருவாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க மேபி தீப்தி சர்மா இருப்பாங்க. அந்த கடைசி ஒரு 5% இருக்கவங்க தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா ஹைலி மேத்யூஸ் ஓப்பன் பண்றாங்க, நட் சிவர் ப்ரௌன் 1 run வந்துருவாங்க, தீப்தி சர்மா 1 run வந்துருவாங்க. தென் பவுலும் 4 ஓவர் போல் பண்றாங்கிறப்ப இவங்களாம் நமக்கு சேஃபான ஆப்ஷனா தெரியுறாங்க. கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க அமிலியா கேர் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி
பாருங்க. பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட டீம்ஸுக்கு ஒரே ஒரு டீம்லயாவது அமிலியா கேருக்கு ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 25-30 ரன்ஸ் அடிச்சு செகண்டா போல் பண்ணும்போது அந்த 20வது ஓவர் கூட அமிலியா கேர் போல் பண்ணுவாங்க. ஒரே ஓவர்ல கூட 2-3 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாங்க. ஸோ அமிலியா கேர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. ஹென்ரிக்கு அதே தான் சேம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நீங்க அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஓகே, வைஸ் கேப்டன் அளவுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப டவுன் ஆர்டர். ஸோ அவங்க வந்து ஒரு 35-40 ரன் அடிக்கிறதுக்குலாம் ஏதாவது ஒரு மேட்ச் தான் நடக்கும். ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுங்க. தென் யாஸ்டிகா பாட்டியா ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல காம்பினேஷனா வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நான் அமிலியா கேர் கேப்டன், நட்சிவர் பிரன் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரே ஒரு டீமாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.